Use earphones for better experience. ஹாய் ஹலோ கைஸ். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெசார்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பீச் இருக்குது பக்கத்துலேயே. ஸோ அந்த பீச்சுக்கு தான் போக போகிறோம். ஸோ வாய்ஸ் கிளியராக கேட்குமான்னு தெரில, மைக் எடுத்துகிட்டு வரல, மொபைல் ஆடியோட. இங்கே ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது, உங்களுக்கு காட்டுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறேன் பாருங்கள். ஏறணுன்னா ஒரு சூப்பரான ஒரு பீச்சு. ஸோ இது வழியாக பார்த்தீங்கன்னா போகலாம், ஆனால் இப்போ போவோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரில. ஒரு ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குளிக்கலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து. இங்கே பார்த்தீங்கன்னா விளாட்றதுக்கு இதெல்லாம் இருக்குது, ஷெட்டிலாக அது என்ன டேபிள் டென்னிஸு. ஸோ அதெல்லாம் விளாட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே உள்ளே போக முடியுதுடா, இங்கே வாடா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது, ஆனால் போக முடியுமான்னு தெரில. போகலாம் தான் நினைக்கிறேன், ஏன்னா பேமெண்ட்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்துருப்பீங்க ஒரு சூப்பரான ஸ்விம்மிங் பூல் பார்த்துருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்லாம் விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் இருக்குது. ஸோ எங்களோட ரெசார்ட்டோட வீடை காட்டுறேன். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லாயிருக்கும் இந்த வருஷம். இங்கே பார்த்தீங்கன்னா செடியெலாம் வச்சுருக்காங்க. செடியெலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குங்க. பார்த்தீங்கன்னா வாக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இது சூப்பராக இருக்கும். ஸோ எதனால் இந்த ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பக்ரீத்து. ஸோ பக்ரீத்து எங்கே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ, ஸோ இந்த ரெசார்ட்டு பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே நாங்கள் மட்டும் வரல, ஸோ அவங்க ஃபேமிலியோடு தான் வந்திருக்கோம். அதனால் இன்றைக்கி நல்லா தான் இருக்கும். ஸோ நம்ம வீட்டை காமிக்கிறேன், வீட்டில் நல்லாயிருக்கும் பார்க்க, வாங்க காமிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு. ஸோ என்ட்ரன்ஸ், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு சூப்பராக இருக்குது. ஸோ மேலே போயிட்டு காமிக்கிறேன். ஸோ அப்படியே உள்ளே போனோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தொடச்சிட்ருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே போயிடலாம் மேலே. ஸோ அப்படியே போனோன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ரூமில் நம்ம தங்க போகிறோம். ஸோ இன்னும் நிறைய ரூம் இருக்குது இங்கே, காட்டுறேன் அப்படியே பாருங்கள். ஸோ படிக்கட்டில் அப்படியே போனோன்னா நம்ம ஃபேமிலியில் இருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா மேலே வந்தோன்னா இங்கே ஒரு சூப்பரான ஒரு இது என்ன சாப்பிட்றதுக்கு என்ன வேணால் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக அரேஞ்ச் பண்ணி தந்துருக்காங்க மொட்டை மாடியில். ஸோ சாயங்கால நேரத்தில் இங்கே வந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நம்ம இங்கே தான் சேவ் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே காட்டுறேன் நைட் நேரத்தில். ஸோ நைட்டு பார்க்க சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு நைட் ஆனோன்னே. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மொட்டை மாடியில் சூப்பராக இருக்கும். இது மட்டும் இல்லை, ஸோ அப்படியே மேலே போனோன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா இருக்கும். அப்படியே மேலே போனோன்னா இங்கே பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். இங்கே படிக்கட்டு மாதிரி இருக்கா, இதில் பார்த்தீங்கன்னா ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏறிட்டுருக்கோம். வலிக்கிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு வியூ கிடைக்கும். ஸோ நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க, தரமான வியூ. ஸோ இந்த ரெசார்ட்டோட லிங்க்கை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவரை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சுற்றி காமிக்கிறேன், பார்த்துருப்பீங்க நீங்கள், நான் இந்த ஒரு வாட்டி காமிக்கிறேன் நான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இடம் இருக்குது. ஸோ 4 பேர் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஸோ ரம்மி காய்ச்சி அந்த மாதிரி ஏதாச்சும் விளாண்டுக்கலாம். ஸோ சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம், டீ குடிக்கனாலும் குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடம் இருக்குது. ஸோ பாருங்கள், சுற்றி பாருங்களேன், வேறு மாதிரி வியூவு. உங்களுக்கு இந்த வியூ வேணும்னா ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நைட் நேரத்தில் இந்த இடத்துல உட்காந்து விளாண்டோம், காய்ச்சி விளாண்டோம், சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 12K, 12,000 பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு. 15 பேர் பார்த்தீங்கன்னா வரலாம். ஆனால் நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கோம், 12K கட்டிட்டோம். ஆனால் 10 பேர் என்னமோ தான் வந்திருக்கோம். ஸோ 5 பேரோட காஸ்ட் வேஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் 15 பேர் ஒரு ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா இங்கே தாராளமாக வரலாம், சூப்பராக இருக்குது.
ஸோ அங்கே ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்குது, பீச் இருக்குது, போய் குளிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்களே ஃபுல்லாக வீடு, ஸோ ஒரு 6 ரூம் பக்கம் இருக்கும். ஸோ எல்லா ரூமுமே நம்மளுக்கு தான். ஸோ எல்லா ரூமுமே 6 7 என்னமோ இருக்கும். ஃபுல்லாக இந்த வீடு ஃபுல்லாகவே நம்மளுக்கு தான். ஸோ இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு தான். ஸோ என்னடா வீட்டுக்குள்ளே பால்கனி இல்லையெல்லாம் யோசிக்காதீங்க, அதுக்காக தான் உங்களை கவர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா 2 பால்கனி இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ், வேறு மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ பாத்ரூம் ஏடி வேறு மாதிரி இருக்கா? எல்லாம் குளிக்கணும் ரொம்ப நாள் ஆசை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைவேற்ற போகிறோம். ஸோ இங்கே லைட்டு, ஓகே லைட் இருக்குது. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கான், போயிட்டுருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணிட்டு ஓப்பன் போகலாம். மசாஜா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணுவான் அம்மா சொல்கிறான். தெரில எங்களுக்கு மசாஜ் பண்ணான்னு. ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குல்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீ குளிக்க போகிறா, அது நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா படுத்து விளாட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவங்கள யாராலும் தடுக்க முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 7 ரூம் இருக்குது. எல்லா ரூமுமே இந்த மாதிரி தான் கொஞ்சம் இருக்கும், ஆனால் இந்த ரூம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ காய்ஸ், ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு தர மாட்டாங்க, நீங்கள் தான் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கணும். ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் நீ தான் வாங்கி சாப்பிட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ காட்டணும்னு நினச்சேன், ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ அந்த வாலோட ஆர்கிடெக்சர் எல்லாமே பாருங்களேன், சூப்பராகவே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புத்தர் பொம்மை அடுத்து நான் வாலோட ஆர்கிடெக்சர்ஸ்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் பாருங்கள், இங்கே ஒரு புத்தர், மேலே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. மணி வேறு 1:30 மணி ஆகுது. ஸோ பசி வேறு எடுக்குது. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டு ஸோ அப்படியே ஸ்விம்மிங் பூல் போகிறது நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வாங்க. ஒய்ஃபை பாஸ்வேர்டு அவங்கள்ட்ட கேட்கணும். ஸோ கைஸ், இது பார்த்தீங்கன்னா சென்சாரு. இங்கே பார்த்தீங்கன்னா லைட் இல்லைல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா லைட் இல்லைல்ல. இப்போ பாருங்கள் எப்படி லைட்லாம் எரியுதா. ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே போக போக லைட்லாம் எரியும். பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுறா போடு. இங்கே லைட் எதுவுமே இல்லைல்ல. இப்போ பாருங்கள், ஒன்றா, ஆமாம், இங்கே பாருங்கள் 2 3. ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் கொஞ்ச நேரத்தில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிவிலாம் போட்டு பாட்டு கேட்டுட்ருக்கோம். அவன் ஏதோ மேஜிக் காட்ட போகிறானாமா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த லைட்டை பாருங்கள். இப்போ வந்து இந்த கலரில் இருக்கா, இப்போ பாருங்கள் ஒயிட் கலரில் ஆயிடுச்சு. இப்போ ஆரஞ்சு கலரில் இருக்குது, ஆனால் இப்போ ஆரஞ்சு இல்லை, ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ ஆரஞ்சு போடுறான், ஆரஞ்சில் இருக்கான், உங்களுக்கு ஒயிட்டு தான் தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வேறு ஏதோ மேஜிக் காட்ட போகிறானாமா. இந்த லைட் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்கா, வாவ் வெள்ளை கலர். ஆனால் கேமராவில் அவ்வளோ தெரிய மாட்டேங்குது கிளியராக. இப்போ வெள்ளை கலரில் இருக்கா, இப்போ பாருங்கள் மஞ்சள் கலரில் மாறிடும். வேறு லெவல் மேஜிக்காக இருந்திருக்கு வீடே. இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்குன்னு தெரில. இந்த பொம்மையெல்லாம் பார்த்தாலே பேய் தான் வருது, பேய் ஃபீல் தான். அதுவும் அந்த பொம்மையை பாருங்கள், காஞ்சனா படத்தில் வர பொம்மை மாதிரியே இருக்குது. வேற லெவலில் கட்டளை பார்க்கும் போதெல்லாம்
என்னோடய டீம் ஞாபகம் தான் வருது. ஸோ அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ இன்னொரு வாட்டி அவன் டீம் வந்தா, நம்ம டீம் வந்தா, ஸோ இந்த கட்டில் ஏறி போன வாட்டி பண்ண மாதிரி பண்ணுறோம். போன வாட்டி என்ன பண்ணோன்னு பார்க்குறீங்களா? ஸோ வீடியோவில் பாருங்கள். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரெஸ் எல்லாம் மாற்றியாச்சு. எங்கே போகிறோன்னா, ஸோ இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு தான் போகிறோம். ஸோ அதுக்காக தான் பேண்ட் ஷர்ட்டெல்லாம் மாற்றியாச்சு. ஸோ இப்போது ஸ்விம்மிங் பூல் தான் போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க போகலாம். இதுக்கு கூப்பிட்றான், எதுக்குன்னு தெரில. கைஸ் மரத்துக்கு ஏதோ பார்க்க சொல்கிறான். சாப்பிட்றாரு. ஆமாம் கைஸ் பார்த்தீங்கன்னா எங்கே பாருங்க, பச்சோந்தி பாருங்கள், மரத்துக்கு ஏற்ற மாதிரி கலர் ஒழிஞ்சிக்கிச்சு பாருங்கள். கேமரா எடுத்துகிட்டு போனோன்னே மரத்துக்கு ஏற்ற மாதிரி மரத்து கலரில் மாறிடுச்சு பாருங்கள். சிவப்பு கலரில் இருக்குது. கேமராவில் தெரியுமான்னு தெரில. சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ் அவ்வளோவா வெளிச்சம் தெரியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே பேசுகிறேன், கேளுங்க. ஸோ வெளிச்சம் வந்துருச்சு வேற மாதிரி. ஓ இது இந்த லைட்டா? லைட்டு போட்டிருக்காங்க. நம்ம போனால் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது, அந்த மாதிரிலாம் கிடையாதா? ஸோ தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா பீச்சில் குளித்தது, ஸ்விம்மிங் பூலில் குளித்ததுலாம் காட்ட முடியல. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் கேமரா எடுத்துகிட்டு போக முடியல. ஏன்னா என்கிட்ட இருக்கிறது ஐஃபோன் எதுவும் கிடையாது, சாதாரண ஃபோன் தான். அதனால தான். ஸோ நாளைக்கு கைஸ் அங்கே பாருங்கள், அந்த நாய் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக் சென்சார் லைட்டு. அப்படியே நாய் வர வர லைட் எரியும். இங்கே பாருங்கள், இப்போ லைட் எரி இல்லை. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறது, அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பீச்சில் குளிக்கிறது, அதெல்லாம் காட்ட முடியல. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் ஃபோன் வந்து வாட்டர் ப்ரூஃப் ஃபோன் கிடையாது. அதனால தான். ஸோ நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு திருப்பி உங்களுக்காக போய் அதை ஷூட் பண்ணுறேன். ஸோ வேறு ரோட் வியூ பார்த்தோம். ஸோ அதை உங்களுக்காக நாளைக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே எவ்வளோ சாப்பிட்டாச்சு. நைட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு 10:30 11 ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் தான் இருக்கும். ஸோ அப்படியே மொட்டை மாடி காட்டுறவங்களுக்கு சூப்பராக இருக்குமா. மதியானம் காட்டியிருப்பேன், ஆனால் நைட் வியூ உங்களுக்காக காட்டுறேன் பாருங்கள். என்னடா இது லைட்டாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை. ஸோ நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ பார்த்தீங்கன்னா விடிஞ்சு விட்டது. பார்க்கவே சூப்பராக இருக்குது விடிஞ்சோடனே. டீ தான் குடிச்சிட்ருக்கேன். ஸோ கைஸ் 5 மணிக்கு போகிறதா சொல்லியிருப்பேன். ஆனால் 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா எந்திக்கவே முடியல, சரியான டயர்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டீலாம் குடிச்சிட்டு ஒரு 7 மணிக்கா அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஸோ கைஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். நான் விளாண்டுருக்கேன். போட்டு ஸோ கைஸ், இது நம்ம ஃபேமிலி தான். சரி, நம்மளும் போய் இறங்கிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் கடலில் குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது இருக்குது மோட்ரு. அதில் பார்த்தீங்கன்னா கால் கழுவிக்கணும் இருக்குது. பார்த்தீங்களா சரி ஓப்பன் பண்ணால் தண்ணி ஊற்றுமா ஃபோனில் போட்டு கொஞ்ச நேரம். அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஃபூல் இறங்க வேண்டியதான். ஸோ வாங்க இறங்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸ்விம்மிங் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரூமை செக் அவுட் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு. அதனால் போகிறோம். அப்படியே போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறது எஸ் பண்ணோன்னா இல்லைனா இதோட வீடியோ முடியும். பாய்.